இந்த பீட்ரூட் தோசை வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தி. மேலாப்பில் அப்படியே மல்லியை கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கலாம். பார்க்கவே டேஸ்டியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு வருது. எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சூப்பர், ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ திருப்பியாச்சு. இதுக்கு சைடிஷாக வந்து தக்காளி சட்னி வச்சுருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.